அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மஅல்லிமா. இந்த தஜ்வீத் குர்ஆன் ஓதுறதுல நான் சரியானபடி பிரயோசனப்பட்டிருக்கிறேன். 1, 2ன்னு இல்ல நெறைய விஷயங்கள். அ உச்சரிச்சு ஓதுறதுலருந்து சரியா ஓதுறதுக்கு வரைக்கும். அதோட என்னென்ன விஷயங்கள நாங்க ஓதக்கிட்ட பார்த்து ஓதணும். அது எழுத்துக்களா இருக்கட்டும், அதோட உச்சரிப்புகளா இருக்கட்டும், இல்ல அதில இருக்கிற நிறைய சட்டங்களா இருக்கட்டும், எதையுமே பார்த்து கேட்டு அழகான உச்சரிப்போட சரியான முறையில ஒரு தாளா இருந்தாலும் அத எவ்வளோ அழகா ஓதணுன்றது இது தஜ்வீத ஓத வந்ததால தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. ஓதுறது எல்லாரும் ஓதுற மாதிரி ஓதலாம். அ அது எப்படியும் ஓதலாம். ஆனா சரியா எந்த தவறும் இல்லாம மாஷா அல்லாஹ்ன்னு ஓத முடிஞ்சது உங்களால தான். எனக்கு என் சந்தோஷம் வந்து எப்படின்னா, அது ஒரு நாள் வார்த்தைகளால பூர்த்தி ஆகாது. நான் சரியானபடி இதுக்கு அது எப்படி செல்லன்னு எனக்கு தெரியா. அ நெறைய பேர் நெறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறேன். இந்த ஓதுற விஷயங்கள்ல வந்து சில பேர் அவ்வளவா ஒரு முக்கியத்துவம் குடுக்குறல்ல. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த டைம் இல்ல இதில கட்டாயம் சேரணும். சேர்ந்து படிச்சுக்கொள்ளணும், ஓதிக்கொள்ளணுன்ற ஒரு முன்னோக்கமே இருந்தேன். அப்ப இதில சேர்ந்து ஃபர்ஸ்ட் நாளிலிருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எழுத்துக்கள், உச்சரிச்சதிலிருந்து எல்லாமே படிச்சுக்கொண்டு மாஷா அல்லான்னு இன்னைக்கு எல்லாமே அறிஞ்சு இருக்கிற இடத்துல இருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஒரு தாள பெரட்டி ஓதக்கிட்டு, அந்த ஒரு சந்தோஷம். மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்க ஓதுறோமே நல்லா உச்சரிச்சு. இந்த ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சுமான்னு கேட்டா, இல்ல. ஏன்னா நெறைய பேருக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிரல. ஆனா எனக்கு கிடைச்சத நான் பயன்படுத்திக் கொள்ளணும்னு நினைச்சேன். எனக்கு நவம்பர்ல வந்து இதில கூட எங்களோட வீடு போயிட்டு சரியான கஷ்டப்பட்டேன். அப்ப கூட என்ன மைண்ட்ல இருந்தது, இந்த ஓதுறத எப்படியும் விட்டுடப்படா. என்ன சரி செஞ்சு திரும்ப இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆக்கிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கட்டாயம் சேர்ந்து ஃபுல்லாவே ஓதி முடிச்சுடணும். இதுலேருந்து நான் எனக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ளன்ற ஒரு நியத்து மட்டும் தான் இருந்தேன். மாஷா அல்லாஹ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த கிளாஸ் சேரக்கிட்ட சொன்னேன். நான் அழகா உச்சரிச்சு மாஷா அல்லாஹ் நல்லா ஓதுறதுக்கு நியத்து வச்சு தான் இதில மொதண்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி மொதல்ல ஓதுறது ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வச்ச நியத்து மாஷா அல்லாஹ் பூர்த்தி ஆயிட்டு, சந்தோஷம். இந்த சந்தோஷம் எதாலயும் ஈடாகாது. அ மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். மௌலிமா உங்களோட கண்டிப்பு, உங்களோட எங்களுக்காக தந்த டைம் எல்லாத்துக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அது நோம்புண்டும் இல்ல, இல்ல எந்த ஒரு நாளும் இல்ல. நீங்க எங்களுக்காக டைம் ஒதுக்கி நாங்க செல்றது டைமுக்கு நீங்க கிளாஸ் வச்சு, இல்ல எ எங்களுக்கு டைம் இல்லன்னு சொன்னா, வாட்ஸ்அப் கால்ல சரி, நீங்க டைம் இல்ல நேரத்துக்கு எங்கள்ட்ட பாடம் கேட்டு எங்களோட தவறுகள சரி பண்ணி, மாஷா அல்லாஹ்ன்னு அழகா ஓத வச்சு, தவறு நடக்கிற இடத்துல கண்டிச்சு, அழகா ஓதணும், இப்படித்தான் ஓதணும், இதுதான் உச்சரிப்புன்னு சொல்லி தந்து, அதுவே ஒரு 2, 3 தடவ தவறினா, இல்ல ட்ரை பண்ணுங்க உங்களால இயலும். எதுவும் இயலான்றது இல்ல. ட்ரை பண்ண தான் வருமே ஒழிய, நாங்க ஒருக்கா 2 தடவ ட்ரை பண்ணிட்டு விடப்படா, ஓதணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உண்ட நோட் பண்ணி, அத நீங்க உங்களோட ட்ரைய பண்ணி ஓதுறோ, அவ்வளோக்கு அவ்வளோ அழகா வரும்னு சொன்னேன். எனக்கு அது எதுவுமே மறக்கல. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு நீங்க சொன்னது. அந்த அ எழுத்து உச்சரிப்பு சரியா வராட்டி, இல்ல ஓதுங்க. ஓத தான் அந்த அ அ எழுத்து உச்சரிப்பு அழகா வரும். எதையும் ட்ரை பண்ணா தான் வரும். ஒருக்கா ஓதி பார்க்க வேணாம். ஒரு 10 தடக்க சரி ஓதி பாருங்க. அது உங்களுக்கு சரி வர வரைக்கும் ஓதி பாருங்க. ஓதி பார்க்கக்கிட்ட இன்னும் இன்னும் அழகா வரும்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் நினச்சுக்கிட்டு உண்மையிலுமே இப்படி ஒரு முஅல்லிமா எங்களுக்காக டைம் ஒதுக்கி, எங்களுக்காக கஷ்டப்பட்டு, இப்படி எங்களுக்காக எதையும் செஞ்ச உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எப்பவுமே அதுக்குரிய நன்மை இருக்கும் மூலியமா. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட குடும்பத்தினருக்கு எல்லாருக்குமே அந்த நன்மை இருக்கும். ஏன்னா, நீங்க பண்ண உதவியால இன்னைக்கு நெறைய பேர் பிரயோசனப்பட்டுருக்கிறேன். அது 20 பேரா இருந்தாலும் சரி, இல்ல 10 பேரா இருந்தாலும் சரி, நான் நம்புறேன் எங்கட கிளாஸ்ல இருந்த அத்தன பேரும் உங்களால கட்டாயம் பிரயோசனப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லி. ஆ எங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கு கூட படிச்சு குடுக்குற அளவுக்கு எங்கள்ட்ட இன்னைக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி, அந்த ஒரு மன நிறைவுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் மௌலிமா. நான் சொன்னேனே, எவ்ளோ ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் அந்த வார்த்தை சொன்னாலும், அது எதுனாலும் எதுக்குமே ஈடாகாது. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக செஞ்ச எல்லாத்துக்குமே நானும், என் குடும்பத்தினரும் எல்லாருமே உங்களுக்கு நன்றி கூறி ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்னு சொல்றேன். நீங்க எப்பவுமே எங்களோட துஆக்கள் இருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, எங்களோட குடும்பத்தினரும் தான். எல்லாரும் இந்த உஸ்வத்துல் ஹசனா அகாடமியால தான் நீங்க அறிமுகமாயின. இதால தான் நாங்க உங்களுக்கு அறிமுகமாயினேன். இந்த அகாடமி இப்படி ஒரு நல்ல விஷயம் செய்ய பெய்ததால, இன்னைக்கு நெறைய பேர் பிரயோசனப்பட்டுருக்கிறேன். நான் குரூப்பா நாங்க பிரயோசனப்பட்டோன்ற இல்ல. இந்த தஜ்வீதுக்கு சேர்ந்த அனைத்து பேரும் இந்த உஸ்வத்துல் ஹசனாவால அ நெறைய பேர் பிரயோசனப்பட்டுருக்கிறேன். உஸ்வத்துல் ஹசனாக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அவங்க பண்ற ஒவ்வொரு வொர்க் ஷாப்புக்கும், அவங்க போடுற ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு நலவு வந்து சேரணும். அவங்க போடுற ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்கும், அ அது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஈக்கும். உஸ்வத்துல் ஹசனாக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எப்பயுமே எல்லாருட மனசிலேயும் உஸ்வத்துல் ஹசனாக்குரிய ஒரு மரியாதை, ஒரு பாசம் எப்பவுமே இருக்கக்கூடும். இந்த 7 மாசம் எப்படி போயிட்டுன்றது கூட தெரியா. இந்த வொர்க் ஷாப் முடிஞ்சு இப்ப
லாஸ்ட்டா எல்லாம் முடிஞ்சு, எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் முடிய போகுது. இதெல்லாம் நினச்சுக்கிட்டு சந்தோஷமாக்கி, முஅல்லிமாக்கும் தான், உஸ்வத்துல் ஹசனா அளிக்கிற எல்லாருக்கும் தான், உஸ்வத்துல் ஹசனாவுக்கும் தான், எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.